வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி அண்ட் தென் பிரவீன் காந்தி சாருக்கும் நடுவில் ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்படுது. அதில் பிரவீன் காந்தி சார் வந்து நீங்கள் போய் உட்காருங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன நடந்தது லிவிங் ஏரியாவில் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த சலுகை வழங்கப்படாது. விச் மீன்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வழங்கப்படாது. ஒன்லி 50% தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பீப்புளை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காந்தி அண்ட் தென் கமருதீன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃப்ரீ பாஸ் தேவையில்ல, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்க எங்களை சேவ் பண்ணிட்டோம், நான் என்னவா இருக்கணும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணாங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. இவர் வந்து அஸ் அ சீனியர் பீப்புளாக நான் வந்து சின்ன பசங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 5 பேர் வந்து அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணும் ஏன் வந்து அவங்க ரிசர்வ்ட் அப்படின்றத. ஸோ அதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளாளுக்கு அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க 5 பேரும். பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரை சொல்லுங்க அப்படின்னு யாரும் வந்து லைக் இவங்க 3 பேர் அப்படின்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொல்லலை. இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் நார்மல் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. அப்போ இவர் காந்தி சார் வந்து நீங்கள் உட்காருங்க இருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போது இந்த 5 பேர்லேருந்து 3 பேர் அதை சூஸ் பண்ணோம், அது வந்து கடவுள் இல்லைனா பிக் பாஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரும் பொங்குறாங்க. என்ன கடவுள் பிக் பாஸ், இங்கே வந்து ஆட்டமே அதுதான், நம்மளா வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம 3 பேரை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் இல்லைனா அவங்களே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் தான் கொஞ்சம் வாக்குவாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ தான் வந்து காந்தி சார் வந்து நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அரோரா வந்து இதை வந்து முடிச்சு வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஓகே இது எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி அடுத்த 3 பேர் யார் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது அப்படின்றத அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஃபஸ்ட்டு நாள் வந்து போயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகுதா இல்லை அவங்க அதை மறந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.